குழந்தைப் பருவத்தில் ஹனுமான் ஆற்றலால் நிறைந்த, ஆர்வமும் மற்றும் வலிமை நிறைந்தவராக இருந்தார். காற்றுத் தெய்வமான வாயு மற்றும் அஞ்சனையின் மகனாக அவர் மிகுந்த வலிமையையும் அதிசயத் திறன்களையும் பெற்றிருந்தார். ஒருநாள் காடுகளில் விளையாடிக் கொண்டிருந்தபோது அவர் தனது பார்வையை சூரியனை நோக்கி திருப்பினார். அதன் பிரகாசமான தங்க நிறம் ஒரு பழுத்த மாம்பழத்தைப் போல தோன்றியது. தனது குழந்தை மனதின் அமைதியால் ஹனுமான் அதை சுவையான மாம்பழமாகக் கருதினார். பசியாலும் ஆர்வத்தாலும் உந்தப்பட்ட ஹனுமான் தனது மாபெரும் வலிமையால் ஆகாயத்திற்கு பாய்ந்தார். அவர் மேலே மேலே பறந்து சூரியனை அணுகத் தொடங்கினார். இந்த செயலால் பிரபஞ்சத்தின் சமநிலை குலையும் என்று பயந்த தேவர்கள் அதைத் தடுக்க முயன்றனர். தேவர்களின் தலைவரான இந்திரன் தனது வஜ்ராயுதத்தால் ஹனுமானை தாக்கினார். அதனால் ஹனுமான் பூமிக்கு விழுந்து மயங்கினார். தனது மகன் காயமடைந்ததை பார்த்து வாயு கோபமடைந்து துன்புற்றார். தனது துக்கத்திலும் கோபத்திலும் வாயு உலகிலிருந்து காற்றை வாஞ்சித்தார். காற்றின்றி பூமியில் உயிர்கள் அவதிப்படத் தொடங்கின. தேவர்கள் தங்கள் தவறை உணர்ந்து வாயுவை சமாதானப்படுத்த முயன்றனர். அவர்கள் ஹனுமானுக்கு பல ஆசீர்வாதங்களை வழங்கினர். இந்திரன் ஹனுமானை வஜ்ராயுதத்தால் இனி பாதிக்க முடியாது என்று ஆசீர்வதித்தார். அக்னி தீயால் பாதிக்கப்படமாட்டார் என்று உறுதியளித்தார். சூரியன் பகவான் அவருக்கு மகத்தான அறிவும் ஞானமும் வழங்கினார். பிரம்மா ஹனுமானுக்கு அழியாத தன்மையையும் தனது உருவத்தை மாற்றும் திறனையும் வழங்கினார். இந்த ஆசீர்வாதங்களால் உயிர் பூண்டு மேலும் வலிமையுடனும் ஞானத்துடனும் ஹனுமான் வளர்ந்தார். தேவர்களின் செயல் வாயுவை சமாதானப்படுத்தியதால் அவர் மீண்டும் உலகிற்கு காற்றை வழங்கினார்.